வணக்கம். நிஃப்டி 50 குறியீட்டை பற்றிய இந்த விரிவான அலசலுக்கு வரவேற்கிறோம். நம்மகிட்ட ஜான்வரி 22, 2026 தேதியிட்ட உங்க 5 நிமிட விளக்கப்படமும் குறிப்புகளும் இருக்கு. இத பார்க்கும்போது சந்தை ஒரு முடிவெடுக்க முடியாம ஒரு சுருள்வில்லை மாதிரி ரொம்ப டைட்டா இருக்கு. ஒரு பெரிய நகர்வுக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரி தோணுது. இன்னைக்கு நம்ம நோக்கம் இந்த நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அந்த சுருள்வில்லை எந்த பக்கம் விரியலான்னு ஆராயறது தான். மிகச்சரியான ஓமை அது. சந்தை உண்மையிலேயே ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அது உறுதியா மேலேயும் போகல கீழேயும் போகல. ஒரு சின்ன எல்லைக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. இத டெக்னிக்கலா சமநிலை, அதாவது பேலன்ஸ்னு சொல்லுவோம். ஓ, பேலன்ஸ். சரி. ஆனா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி பக்கவாட்ல நகரப்போ வர்த்தகம், அதாவது வால்யூம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆமா, அதுதான் எனக்கு ஒரு கேள்வியா இருந்துச்சு. இது சும்மா நடக்கல. இதுக்கு அர்த்தம் பெரிய நிறுவனங்கள், அதாவது பிக் பிளேயர்ஸ் திரைக்கு பின்னால ஒரு பெரிய யுத்தமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த யுத்தத்தோட மையப்புள்ளி, அந்த கிரவுண்ட் ஜீரோ எதுன்னு பார்த்தா 25,150. உங்க குறிப்புகள்ல இது பிஓசி, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு இருக்கு. கரெக்ட். கடந்த பல மணி நேரமா சந்தையோட ஈர்ப்பு மையம் இதுதான்னு தோணுது. ஆனா இவ்வளவு அதிக வர்த்தகத்தோட விலை ஒரே இடத்துல நிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இது ஒரு நியாயமான விலைன்னு எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல வாங்குறவங்களுக்கும் விக்கிறவங்களுக்கும் சண்டை நடந்து இன்னும் யாரும் ஜெயிக்கலையா? ரொம்ப அருமையான கேள்வி. இது ஏத்துக்கிட்டாங்கன்றத விட முடிவெடுக்க முடியாத நிலையை தான் காட்டுது. ஓஹோ, சந்தையில இருக்கிற பெரிய ஆளுங்க இந்த விலையில விற்கவும் தயாரா இருக்காங்க, அதே சமயம் வாங்கவும் தயாரா இருக்காங்க. ரெண்டு பக்கமும் தங்களோட நிலைமையில ரொம்ப உறுதியா இருக்காங்க. அதான் இந்த இழுபறி. அப்போ இந்த இழுபறி போட்டி உடையற வரைக்கும், ஆமா, அது உடையற வரைக்கும் உண்மையான மூவ்மெண்ட் இருக்காது. இந்த பிஓசி தான் இப்போதைக்கு போர்க்களத்தோட மையம். சரி, அப்போ அந்த போர்க்களத்தோட எல்லைகள் எது? உங்க சார்ட்ல வேல்யூ ஏரியான்னு ஒரு பகுதி இருக்கு. அதோட மேல் எல்லை VAH 25,253 இருக்கு. கீழ் எல்லை VAL 25,110. அப்போ சந்தை இந்த ரெண்டு சுவத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த யுத்தம் தொடரும்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா. அந்த 25,253 25,110 தான் இன்னைக்கு ஆடுகளத்தோட கோல் போஸ்ட் மாதிரி. சரி சரி. கிட்டத்தட்ட 70% வர்த்தகம் இதுக்குள்ளதான் நடந்திருக்கு. இத சந்தையோட கம்ஃபோர்ட் ஜோன்னு சொல்லலாம். உண்மையான ஆட்டம் எப்ப தொடங்கும்னா, விலை இந்த எல்லைகள்ல உன்னை உடைச்சு அதுக்கு வெளியே நிக்கணும், நிலை பெறணும். ஆமா, அது வரைக்கும் நடக்கிறதெல்லாம் ஒரு நிழல் யுத்தம் தான். அதோட போன நாளோட உச்சம், அதாவது பிடிஎச் 25,300, குறைந்தபட்சம் பிடிஎல் 24,919 முக்கியமான தடைகளா இருக்கும். சரி. இப்போ இந்த டைட்டான சுருள்வில்லை எந்த பக்கம் விரியலான்னு பார்க்கலாம். உங்க குறிப்புகள்ல 4 வாய்ப்புகள் பத்தி சொல்லியிருக்கீங்க. நம்ம இங்க கணிக்க போறதில்ல, ஆனா ஒவ்வொரு வாய்ப்புக்கும் எப்படி தயாராகிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதிக வாய்ப்பு இருக்கிறதா நீங்க சொல்றது சந்தை தொடர்ந்து சரியறதுக்கான வாய்ப்பு, பேரிஷ் கண்டினியூவேஷன். ஆமா, அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க காரணம் இருக்கு. இந்த சமநிலை உருவாகிறதுக்கு முன்னாடி சந்தையோட பொதுவான போக்கு, அதாவது ட்ரெண்ட், ஒரு இறங்கு முகமா இருந்துச்சு. ஓ, அதனால இது ஒரு தற்காலிக நிறுத்தம்னு சொல்றீங்க. கரெக்ட். ஓடிக்கிட்டு இருக்கவன் கொஞ்சம் நின்னு மூச்சு வாங்கிட்டு திரும்ப ஓட ஆரம்பிக்கிற மாதிரி. விற்பனையாளர்கள் ஏற்கனவே கட்டுப்பாட்டுல இருக்கிறதால அவங்க இந்த சமநிலையை உடைச்சு கீழே கொண்டு போக முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கான தெளிவான சிக்னல் எதுவா இருக்கும்? விலை அந்த 25,110 அந்த VAL லெவலுக்கு கீழே போறதா? ஆனா ஒரு கேடல் மட்டும் கீழே போயிட்டு வந்தா போதுமா, இல்ல வேற எதையாவது பார்க்கணுமா? வெறும் விலை மட்டும் போனா பத்தாது, அது ஒரு பொறியா கூட இருக்கலாம். 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்னு, விலை 25,110க்கு கீழே நல்ல க்ளோஸ் ஆகணும். 2வது, அப்படி நடக்கும்போது வால்யூம், அதாவது வர்த்தக அளவு அதிகமா இருக்கணும். வால்யூம் கன்ஃபர்மேஷன். ஆமா, இதுதான் விற்பனையாளர்கள் உறுதியா கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னு காட்டும். அப்படி நடந்தா அடுத்த டார்கெட்ஸ் உங்க குறிப்புகள்ல இருக்கிற மாதிரி 25,050, அப்புறம் சைக்காலஜிக்கலா முக்கியமான 25,000. அப்புறம் போன நாளோட லோ 24,919. கரெக்ட். இந்த சைக்காலஜிக்கல் மாற்றத்தை கொஞ்சம் விளக்க முடியுமா? விலை 25,110 உடைக்கும் போது ட்ரேடர்ஸ் மனசுல என்ன ஓடும்? இப்போ விலை 25,110க்கு கீழே நிலை பெறும்போது அதுவரைக்கும் மார்க்கெட் மேல திரும்புறோம்னு நம்பிக்கையோடு வாங்கினவங்க பயப்பட ஆரம்பிப்பாங்க. ஆமா, தங்களோட முடிவு தப்புன்னு உணர்ந்து அவங்க விற்க ஆரம்பிப்பாங்க. இது விற்பனை அழுத்தத்தை இன்னும் அதிகமாக்கும். அதே சமயம்
இவ்ளோ நேரம் காத்துட்டு இருந்த புது விற்பனையாளர்கள் இதாண்டா சான்ஸ்னு உள்ள வருவாங்க. இந்த ரெண்டு சக்தியும் சேர்ந்து விலைய வேகமா கீழே தள்ளணும். சரி, இது ஒரு பக்கம். ஆனா ஒவ்வொரு நாணயத்துக்கும் இன்னொரு பக்கம் இருக்குல்ல. ஒருவேளை சுருள் வில்லை மேல் நோக்கி விரிஞ்சா என்ன செய்யறது? அப்சைட் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் என்ன? அதுக்கும் அதே ரூல்ஸ் தான். விலை அந்த 25,253 அதாவது VAH லெவலுக்கு மேல நல்ல வால்யூமோட போகணும். சும்மா போயிட்டு வரதில்ல, அங்க ஏத்துக்கொள்ளப்பட வேண்டும், அதாவது அக்செப்டன்ஸ் கிடைக்கணும். அதாவது அடுத்தடுத்த கேண்டல்ஸும் அதுக்கு மேலேயே ட்ரேட் ஆகணும். எக்ஸாக்ட்லி. அப்படி நடந்தா வாங்குறவங்க இந்த யுத்தத்துல ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்களோட முதல் இலக்கு போன நாளோட உச்சம் 25,300. உங்க குறிப்புகள்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. 25,300 தாண்டினா ஷார்ட் கவரிங் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு. இது விலைய பயங்கர வேகத்துல மேல தள்ளும் இல்லையா? ஆமா, அது ஒரு வெடிமருந்து கிடங்க மாதிரி. 25,300ங்கிறது போன நாள்ல விற்பனையாளர்கள் அதிகமா இருந்த இடம். மார்க்கெட் கண்டிப்பா விழுன்னு ஷார்ட் செல் பண்றவங்க அங்க நிறைய பேர் இருப்பாங்க. எப்ப விலை அவங்களுக்கு எதிரா திரும்பி 25,300 தாண்டுதோ அவங்க பீதியில வாங்க ஆரம்பிப்பாங்க. ஆமா, ஒவ்வொரு பாயிண்ட் மேல ஏற ஏற அவங்களோட நஷ்டம் அதிகமாகும். அதனால நஷ்டத்தை குறைக்க அவங்க வித்த பங்குகளை என்ன விலை கிடைச்சாலும் பரவாயில்லன்னு திரும்ப வாங்குவாங்க. இந்த அவசரமான கட்டாயமான வாங்குதல் விலைய ஒரு ராக்கெட் மாதிரி மேல கொண்டு போகும். இதுதான் ஷார்ட் கவரிங் ரேலி. அப்போ நாம ஒரு தெளிவான ஏற்றத்துக்கோ இல்ல இறக்கத்துக்கோ தயாராகிட்டோம். ஆனா உங்க குறிப்புகள் மூணாவதா ஒரு வாய்ப்பை பத்தி எச்சரிக்குது. இதுதான் பலரையும் சிக்க வைக்கிற பொறி. ஃபேக் பிரேக் அவுட் இல்லனா போலியான நகர்வு. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் அனுபவம் உள்ள ட்ரேடருக்கும் புதுசா வர்றவங்களுக்கும் வித்தியாசத்தை காட்டுற இடம். சந்தை 25,253க்கு மேல போற மாதிரி ஒரு பெரிய பச்சை கேண்டலா காட்டும். அப்பாடா, பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இனி ஏறுமுகம்தான்னு நிறைய பேர் அவசரப்பட்டு வாங்குவாங்க. வாங்க தூண்டும். ஆனா அடுத்த கேண்டில்லையே விலை சர்ன்னு கீழே இறங்கி திரும்பவும் அந்த சமநிலை பகுதிக்குள்ள, அதாவது 25,150க்கே வந்துரும். இது புல் டிராப்பு. இதே மாதிரி கீழே நடக்கிறது பியர் டிராப். பெரிய நிறுவனங்கள் ஏன் இப்படி செய்யணும்? சின்ன ட்ரேடர்ஸை ஏமாத்துறதுதான் அவங்க நோக்கமா? அத ஏமாத்துறதுன்னு சொல்றதை விட அது சந்தையோட ஒரு அங்கம்னே சொல்லலாம். இதுக்கு பேரு லிக்விடிட்டி கிராப். பெரிய நிறுவனங்களுக்கு லட்சக்கணக்கான பங்குகளை வாங்கவோ விற்கவோ தேவைப்படும். ஆனா அவங்க வாங்க வந்தா விலை ஏறிடும், விற்க வந்தா விலை இறங்கிடும். சரி, அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிரேக் அவுட் மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி சின்ன ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு விலையை கொண்டு போவாங்க. அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் ஹிட் ஆகும்போது சந்தையில திடீர்னு நிறைய வாங்குதல் இல்லனா விற்பனை நடக்கும். அந்த லிக்விடிட்டியை அவங்க தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு தங்களோட பெரிய ஆர்டர்ஸை முடிப்பாங்க. இது ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்குது. ஒரு பிரேக் அவுட் நடந்த உடனே கண்ணை மூடிட்டு ட்ரேட்ல இறங்கக்கூடாது. அது உண்மையா இல்ல பொறியான்னு பார்க்கணும். அந்த உறுதிப்படுத்துறதுக்கான திறவுகோல் என்ன? பொறுமை. விலை ஒரு லெவலை உடைச்சதுக்கு அப்புறம் அது திரும்ப அந்த லெவலை டெஸ்ட் பண்ண வருதான்னு பார்க்கணும். உண்மையான பிரேக் அவுட்னா உடஞ்ச லெவல் இப்போ ஆதரவா, அதாவது சப்போர்ட்டா வேலை செய்யணும். விலை திரும்ப பழைய ரேஞ்சுக்குள்ளேயே சுலபமா வந்துருச்சுன்னா அது ஒரு பொறி. சரி, காத்திருந்து உறுதிப்படுத்திக்கணும். மிக தெளிவு. இப்போ 4வது சாத்தியக்கூறு. சந்தை எந்த பக்கமும் போகாம இந்த சுவத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறது. கண்டினியூட் பேலன்ஸ். இது ரொம்பவே சலிப்பூட்டக்கூடிய ஒரு நிலை. இந்த நேரத்துல என்ன பண்ணணும்? இத ஒரு டைம் கரெக்ஷன் சொல்லலாம். சந்தை முந்தைய நகர்வை ஜீர்ணம் பண்ணிட்டு ஒரு புது பெரிய நியூஸ்க்காகவோ இல்ல ஒரு தூண்டுதலுக்காகவோ காத்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல பொறுமை இழந்து ஏதாச்சும் பண்ணணுமேனு ட்ரேட் பண்றது தான் பெரிய தப்பு. உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி இது சின்னதா ஸ்கேல்பிங் பண்றவங்களுக்கு மட்டும்தான் சரி வரும். பெரும்பாலானவங்களுக்கு இந்த நேரத்துல அமைதியா சந்தைய கவனிக்கிறது தான் சிறந்த உத்தி. அப்போ இந்த 4 வாய்ப்புகளையும் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு முடிவெடுக்கிறதுக்கான அடிப்படை விதி என்ன? இவ்வளவு தகவல்களையும் வச்சு குழம்பாம தெளிவா செயல்பட ஒரு வழி இருக்கா? இருக்கு. உங்க குறிப்புகள்ல இருக்கிற தங்க விதி தான் அது. அதாவது அதிக வர்த்தகத்தோட பக்கவாட்டு நகர்வு இருக்கும்போது கணிக்கிறத விட சந்தை ஒரு திசையை ஏத்துக்கிறதுக்காக காத்திருக்கணும். ஓகே, கணிப்பதை விட காத்திருக்க வேண்டும். ஆமா, இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருத்து. உங்க மனசு என்ன சொல்லுது, உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத வச்சு முடிவெடுக்காதீங்க. சந்தை என்ன செய்யுதுன்னு பாருங்க. அதுவே உங்களுக்கு வழிகாட்டும். அந்த சமநிலை பகுதிக்கு வெளியே விலை எப்போ உறுதியா நல்ல வால்யூமோட நிக்குதோ அப்போ அந்த திசையில உங்க கவனத்தை திருப்புங்க.
ஆக யூகிப்பதை நிறுத்திவிட்டு உறுதிப்படுத்துவதை கவனிக்க வேண்டும். இதுதான் மூலமந்திரம். சுருக்கமா சொன்னா சந்தை 25,150ல டைட்டா சுருண்டு கிடக்கு. மேலெல்லை 25,253, கீழ எல்லை 25,110. இந்த எல்லைகள் உடையற வரைக்கும் நம்ம வேலை காத்திருக்கிறது தான். மிக சரியா சொன்னீங்க. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தெளிவான வரைபடம் இருக்கு. எல்லைகள் வரையறுக்கப்பட்டுருச்சு. இப்போ தேவை பொறுமையும் ஒழுக்கமும் தான். சந்தை அந்த எல்லையை தாண்டும்போது அது எந்த பக்கம் போகும்னு நமக்கு தெரியும். நம்ம வேவை அந்த சுருள்வில் விரியற வரைக்கும் காத்திருந்து அது போன திசையில பயணிக்கிறது தான். இந்த பகுப்பாய்வு சந்தையோட தற்போதைய நிலையை மிக தெளிவா காட்டுது. சாத்தியமான வழிகளையும் அதுக்கான திட்டங்களையும் வகுத்து தருது. ஆமா. ஆனா இது உங்களுக்காக ஒரு ஆழமான சிந்தனையை விட்டுட்டு போகுது. சந்தை கடைசியா ஒரு திசையில நகர ஆரம்பிக்கும்போது உங்க ட்ரேடிங் திட்டம் அந்த உறுதிப்படுத்தப்பட்ட நகர்வை பின்பற்றி இருக்குமா, இல்ல சந்தை முடிவெடுக்காம இருந்தப்போ உங்களுக்குள்ள இருந்த ஒரு நம்பிக்கை, ஒரு யூகம் இல்லனா ஒரு ஆசையோட அடிப்படையில இருக்குமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த 2 அணுகுமுறைக்கும் உள்ள வேறுபாடு தான் ஒரு தொழில்முறை ட்ரேடர் மனநிலைக்கும் ஒரு சில்லறை வர்த்தக மனநிலைக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு. அந்த உறுதிப்படுத்தலுக்காக காத்திருக்கிற திறமையில தான் வெற்றியோட ரகசியம் அடங்கியிருக்கு.